வெல்கம் டு parvathiammachi சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா நவராத்திரி ஸ்பெஷல் மசாலா சுண்டல் ரெசிபி தான். எப்பொழுதுமே நம்ம வெறும் சுண்டல் தான் நம்ம தாளித்து சாப்பிட்ருக்கோம். இது மசாலா போட்டு செய்யும் பொழுது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மசாலா சுண்டல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் 1 டம்ளர் அளவுக்கு 200 கிராம் அளவுக்கு சுண்டலை நல்லா ஒரு 5 மணி நேரம் 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு அது மூழ்கிற அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணணும். அதுக்கு கடாயை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் முழு தனியா சேர்த்துக்கோங்க. மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஆனால் கருக விடக்கூடாது. மல்லி விதை கரிஞ்சிடக்கூடாது, கசப்பு தன்மை கொடுத்துரும். லேசாக வறுத்து மட்டும் எடுத்துருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்து வச்சுக்கோங்க. கலர் மாறி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். இது நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை காய வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. நல்லா உளுந்து வாயில் கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை நல்லா கீறி சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே சுண்டல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்ச உடனே நம்ம தண்ணியை பூரா வடித்து விட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க. மிளகாய் விதை வாயில் தட்டுப்படும் குழந்தைங்க சாப்பிட்றதுன்னா மிளகாய் விதையை எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெரியவங்க சாப்பிடும்பொழுது கேஸ்ட்ரிக் ஆகும், அதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கின உடனே நம்ம வெந்து வச்சுருக்கு பார்த்திங்களா உங்களுக்கு சுண்டல், அதை நம்ம வேக வச்ச சுண்டலை கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம ஏற்கனவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இந்த சுண்டலுக்கு செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கோ. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. சேர்த்துட்டு நம்ம பொடி திரித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுருக்க பொடியை. இது நல்லா வாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சேர்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு மல்லி இலையும் தூவி நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா கலந்துருங்க. நல்லா சுண்டலோடு அந்த மசாலா நல்லா கலந்து வரணும். நல்லா ஒரு கைப்பிடி தேங்காயை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மல்லி இலையை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதை இறக்க போகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படி செஞ்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே போதும். அருமையான மசாலா சுண்டல் தயாராகிடுச்சு. இந்த சரஸ்வதி பூஜைக்கு கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சரஸ்வதி பூஜைக்கு மட்டும் கிடையாது, நம்ம விநாயகர் சதுர்த்தி இடையில பிள்ளைங்க கேட்டால் கூட நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.